தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/1/2017 புதன்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 7:21 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு நாம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று மாலை நேரம் பிரதோஷ நேரத்திலே நந்தியை வழிபட்டால் நல்லது நடக்கும். மதுரையிலே உள்ள இம்மையில் நன்மை தருவார் கோயில் நந்திக்கெல்லாம் சிறப்பு அபிஷேகம் என்று நாட்காட்டியிலே இன்றைக்கு குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். இம்மையில் நன்மை தருவார் கோயிலே மதுரையில் இருக்குது. இந்த பிறவியிலே நமக்கு நன்மை தரக்கூடிய கோயிலாம். பல தொழில் அதிபர்கள், அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் அந்த ஆலயத்துக்கு நான் அழைத்து சென்றிருக்கிறேன். போயிட்டு வந்தோடனே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுக்கு உத்தியோகத்திலே மிகப்பெரிய உயர்வுகளெல்லாம் கிடைத்திருக்கிறது. அதுபோல் உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடியது அல்லது உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலே உள்ள நந்தியை நீங்கள் வழிபட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பிரதோஷம் வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கு போய் நீங்கள் நந்தியை கும்பிட்டா பயணத்தாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒருத்தர் வெளிநாடு போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சார். பல முறை ஏற்பாடு செய்து தடையாகிவிட்டது. லட்சக்கணக்கிலே பணமெல்லாம் கட்டி வச்சுருந்தார் வேலைக்காக. ஆனால் அந்த வேலைக்கு விண்ணப்பித்தும் அவர்கள் இவர்களை அழைக்கவில்லை. விசா வரல, இதுக்கு உங்களுக்கு பதிலாக வேறு ஆளாக அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 ஆண்டுகளாக அந்த கட்டின பணத்துக்கு இவர் வட்டி கட்டிக்கிட்டே இருந்தார். பிறகு எங்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குற போது சொன்னேன், இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பிரதோஷம்னு வருது, அன்றைக்கு நீங்கள் போய் நந்தியை முழுமையாக வழிபட்டு அந்நிய தேச அனுகூலம் கிடைக்க வேண்டும்னு சொல்லி உங்களுடைய கோரிக்கையை சொல்லி கும்பிட்டு வாங்கன்னு கும்பிட்டு வந்தார். திங்கட்கிழமை அன்றைக்கே அவருக்கு அழைப்பு வந்து பயணம் வந்து விட்டது. போய் இப்போ வெளிநாட்டில் இருக்கார், கத்தாரில் இருக்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு நாட்களிலே வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் ஒரு பலன் உண்டு. திங்கட்கிழமை அன்றைக்கு பிரதோஷம் வந்து அன்றைக்கு நந்தியை கும்பிட்டால் மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதியே இல்லை ஐயா, வாழ்க்கையில் நிறைய போராட்டம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திலே கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை இருந்தால் சகோதரத்தோர தொல்லைகள், சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்களாலே தகராறுகளெல்லாம் வந்துச்சுன்னா செவ்வாய் பிரதோஷம் ஒத்து வரும். இன்றைக்கு புதன்கிழமை பிரதோஷம் என்ன மாதிரி அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் போய் வழிபாடுகளை மேற்கொண்டு நந்தியை கும்பிட்டால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகம் இல்லையா, உங்களுக்கு உத்தியோகத்துக்காக முயற்சி செய்கிறீங்களா, ஒருத்தர் நேர்முக தேர்வுக்கு பல முறை போய் எதுவுமே கிடைக்கல, நான் வேலைக்கு போய் கிட்டத்தட்ட பிஇ படித்து முடித்து 4 ஆண்டாச்சு, உத்தியோகமே கிடைக்கலைன்னு சொல்லி வந்தார். புதன்கிழமை வருகிற பிரதோஷத்து அன்றைக்கு நீங்கள் போய் நந்தியை வழிபாடு செய்யுங்கள். உத்தியோக அனுகூல பிராப்தின்னு சொல்லி கும்பிடணும்னே. அதே போய் தஞ்சை பெரிய நந்தியை போய் கும்பிட்டு வந்தார். உடனடியாக அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லை, அந்த வேலையிலே அடுத்தடுத்து அவருக்கு உயர்வுகளெல்லாம் கிடைத்து கொண்டு வந்தது. தடையாக இருந்தது 2 ஆண்டுனாலும் இப்போ ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். அதற்கு காரணம், நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான்ங்கிறாங்க. நாள் பார்த்து நாம் வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். பிரதோஷம் என்ற சொல்லிலை பார்த்தால் தோஷம்னு இருக்கும். உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் அகல வேண்டும் என்று சொன்னால் பிரதோஷ நாளிலே நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் உமையவளையும் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நந்தி என்னென்ன செய்யும் அப்படின்னா, மாலைகள் கிடைக்க வைப்பாய், மாலைகள் சூட வைப்பாய், மழலைகள் பிறக்க வைப்பாய், வேலையும் கிடைக்க வைப்பாய், விதியையும் மாற்றி வைப்பாய், சோலையின் வண்ணப்பூவை சூடிடும் நந்திகேசா, நாளும் நான் உன்னை துதித்தேன், நாடி வந்து எம்மை காப்பாய் அப்படின்னு நந்திக்காக ஒரு துதிப்பாடல் நான் எழுதியிருக்கேன். அதில் ஒரு வரி குறிப்பிட்டிருப்பேன். இது மாதிரி 9 கோள்களுக்கும் உயரிய பலன் கொடுப்பாய், பொன்பொருள் குவிய வைப்பாய், புகழையும் வளர்த்து வைப்பாயின்னு. 9 கோள்களும் உங்களுக்கு நல்ல விதமாக இயங்க வேண்டும் அப்படின்னா, அந்த கோள்கள் நல்ல முறையில் இயங்குவதற்கு இன்றைக்கு நீங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும், பிரதோஷத்திலே கலந்து கொள்ள வேண்டும், நந்தியம்பெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறுகிற நாள். இன்றைக்கு இணைந்து செயல்படுபவர்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. குறுபார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். முன்கோபத்தால் முக்கிய புள்ளிகளை எல்லாம் பகைத்துக் கொள்ளுகின்ற நாள். முன்னேற்ற பாதிப்புகள் உண்டு. எதை செய்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மாற்று மருத்துவத்தால் தான் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ள இயலும். மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுக்கு பெருமையான வாழ்க்கை அமையும். மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். இன்றைக்கு நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உருவாகும். வாழ்க்கை துணை வெளியே வளர்ச்சி கூடும், வருமானம் கிடைக்கலாம். வாகன பழுது செலவுகள் ஏற்படுகிறது என்று கவலைப்பட்டவர்கள் புதிய வாகனங்கள் வாங்க எடுத்த முயற்சிகள் கைகூடும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள் இந்த நாள்.
கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகிற நாள். சக பணியாளர்களின் சகாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் உண்டு. மேலதிகாரிகளின் ஆதரவோடு மேன்மை காண்பார்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். இல்லம் தேடி நல்ல தகவலும் கிடைக்கிற நாள் இந்த நாள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பக்கத்து வீட்டாருடன் பயணங்களை மேற்கொள்ளும் சூழ்நிலையும் உண்டு. வாகன மேன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அலைபேசி வழி தகவல் அனுகூலமானதாக இருக்கும். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் வாய்க்கும். 3லே சனி இருப்பதால் முன்னேற்ற தடைகள் அகலும். சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசினியர்களே, பிரச்சனைகள் தீர அர்ச்சனைகள் செய்ய வேண்டிய நாள். பெரிய மனிதர்களின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 7ரை சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கம் நடக்கிறது. குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் மேலோங்கலாம். ஒருவர் மற்ற ஒருவருக்கு உடல்நல தொல்லைகள் உருவாகலாம். மன நிம்மதி குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பிரச்சனைகள் அதிகரிக்கின்ற பொழுது அர்ச்சனைகளை செய்ய வேண்டும். உங்களுக்கு நடக்கிற திசாபுத்தி அடிப்படையிலும் செய்யலாம். இன்றைக்கு நந்தியை வழிபட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்லவிதமாக முடிவடையும். விருச்சிக ராசினியர்களே, சோதனைகளை சாதனைகளாக ஆக்கும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணிந்து எடுத்த முடிவுகளால் தொல்லைகள் அகலும். தடுமாற்றங்கள் தீரும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் நாள். இன்று இல்லத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அது மட்டும் அல்ல, பிரதோஷம் என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் நந்தியை வழிபட்டால் காலங்காலமாக நீங்கள் நினைத்திருந்த உங்கள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஒரு வழி பிறக்கும். பண தேவைகளும் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். பகை மாறும். பாசமிக்கவர்களின் நேசமும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நாளை இனிய நாளாக உங்களுக்கு மாற்றிக் கொடுப்பது நந்தி வழிபாடு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, புதனின் பலம் நன்றாக இருக்கிறது. அருகில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரலாம். சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் மனக்கவலைகள் மாறும். விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் கூட சுபவிரயமாகவே இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். மாலை நேரம் வழிபாட்டில் உங்கள் கவனம் செல்லும். மகர ராசி நேயர்களே, மாற்று கருத்துடையோர் மனம் மாறுகின்ற நாள். மங்கள செய்தி மனை தேடி வரப்போகிறது. குழந்தைகளின் கல்வி நலன் கருதியோ கடல் தாண்டும் முயற்சி கருதியோ ஏதேனும் ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உண்டு. மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். புது முயற்சிகளில் ஆர்வம் காட்டும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறது. அலைபேசி வழி தகவல் அனுகூலம் தருவதாக அமையும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். திடீர் விரயங்களும் மாலை நேரத்தில் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் உங்கள் ராஜநாதன் சனி 10ல் இருப்பதால் தொழில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் உருவாகலாம். நண்பர்களை நம்பி செய்த காரியங்கள் நல்லவிதமாக முடியுமா என்பது சந்தேகம்தான். நந்தி வழிபாடு நலம் சேர்க்கும். மீனராசி நேயர்களே, மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். மக்கள் செல்வங்களில் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். 12லே சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் தலைதூக்கலாம். குடும்பச் சுமை கூடுதலாக இருக்கும். வீட்டு செலவுகள் அதிகரிக்கிறது என்று கூட நீங்கள் கவலைப்படுவீர்கள். அஷ்டமத்திலே வியாழன் இருப்பதால் அலைச்சல் கூடும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உங்களுக்குரிய வேலைகளை கூட நீங்கள் விட்டுவிட்டு பிறருக்காக பணிபுரிய செல்லும் சூழ்நிலை இன்றைக்கு அமையலாம். அதனால் பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். எச்சரிக்கை தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.